ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ அப்படின்றது வல்லினம் மிகும் இடங்கள் வந்து பார்த்துருந்தோமா. அதாவது இந்த சந்திப்பிழை இருக்குது பார்த்தீங்களா, யூனிட் 1ல் இருக்குங்களா சந்திப்பிழை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 3வது டாப்பிக்காக அதுதான் இருக்கும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் எங்கெல்லாம் வந்து அந்த மெய்யெழுத்து வரணும், எங்கெல்லாம் மெய் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து அதுக்கு வந்து கான்செப்ட் தான் இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அப்படின்றது. ஸோ அந்த வீடியோன்றது நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னாக்கா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா. ஸோ வல்லினம் மிகா இடங்கள் இதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நாம் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அந்த சிலபஸில் உள்ள டாபிக் அப்படின்றது நம்ம வந்து ஒரு 90% வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. நான் இலக்கணம் டாபிக்னு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து ஒரு 3 செட்டு பார்த்துருக்கோம் ஆஃபீஸர், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வரிசையாக எல்லா கொஸ்டின் பேப்பரும் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வந்துடும், சரிங்களா. அதனால் இதுக்கு மட்டும் தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது வேண்டாம். நம்ம அடுத்தடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்ப நீங்கள் இங்கே படித்த விஷயத்தை அங்கே வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க. வல்லினம் மிகா இடங்கள் 8th நியூ புக்கில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 20 இருக்குங்களா. சரி, ஓகே, ஃபஸ்ட் இதை பார்க்கலாம். இது 8th நியூ புக்கு 3rd டேர்மு வல்லினம் மிகா இடங்கள், சரிங்களா. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ எழுவாய் சொல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா தம்பி படித்தான், யானை பிளிரியது, இந்த மாதிரி வந்து இங்கே இருக்குங்களா ஒரு எழுவாய் இருக்கார், ஓகேங்களா. ஸோ தம்பி அவர் என்ன பண்ணார், படித்தான். யானை இருக்குது, அது என்ன பண்ணுச்சு, பிளிரியது. இந்த மாதிரி எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அது இது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது, ஓகேங்களா. அது இது வல்லினம் மிகவே மிகாது, சரிங்களா. அடுத்தது பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. அப்போது ஒன்லி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்றபடி பெயரெச்சமோ இல்லை எதிர்மறை பெயரெச்சமோ வந்தாக்கா அங்கே வல்லினம் மிகாது. பெயரெச்சம்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு பெயரானது, ஓகேங்களா, ஒரு முற்று பெறாத ஒரு வார்த்தையை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். இங்கே பாருங்கள், எழுதியன்னு மட்டும் இருந்தாக்கா அது வந்து நமக்கு ஏதாவது சென்டென்ஸ் மீனிங் தருமா, தராது. அப்போது அது ஒரு பெயரான பாடல் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, அப்போ இது பெயரெச்சம். எழுதாத பாடல், சரிங்களா. ஸோ எழுதிய பாடல் அப்படின்றது ஒரு பெயரெச்சம். அதுவே எழுதாத பாடல் அப்படின்னாக்கா எதிர்மறையான பெயரெச்சம் ஆகும். ஏன்னா எழுதாதன்றது ஒரு ஆப்போசிட்டாக சொல்கிறது, எதிர்மறையாக சொல்கிறது. அப்படின்றப்ப இது ஒரு பாடல் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதால் இது எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். அப்போ எழுதிய பாடல் வல்லினம் மிகாது, எழுதாத பாடல் வல்லினம் மிகாது. அதுவே எழுதா பாடல் அப்படின்னு வந்துச்சுன்னு அப்படின்னாக்கா இங்கே வல்லினம் மிகும். ஏன் மிகும் அப்படின்னாக்கா ஈறு வந்து கெட்டு போயிருக்கு, ஈறு கெட்டு எழுதாத, ஓகேங்களா. ஸோ ஈறு கெட்டு எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். அப்போ இங்கே எப்படி எழுதணும், எழுதா பாடல் அப்படின்னு நம்ம எழுதணும், சரிங்களா. எழுதா பாடல் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. அப்போது 2ஆம் வேற்றுமை உருபுன்றது என்ன அப்படின்னாக்கா ஐ, அந்த உருபு வந்து மறைந்து வந்தால் அங்கே வல்லினம் மிகாது. வெளிப்படையாக வந்துச்சுனாக்கா வல்லினம் மிகும், ஓகேங்களா. ஸோ மறைந்து வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதே வெளிப்படையாக வந்தாக்கா 2ஆம் வேற்றுமை தொடர் அல்லது விழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா, ஓகேங்களா. ஸோ விரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போது 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இலை பறித்தேன். ஸோ இலை பறித்தேன் அப்படின்னு இருக்கா, இங்கே ஐ அப்படின்ற 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. அப்போ இலையை பறித்தேன் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே ஐன்றது வெளிப்படையாக வர மறைந்து வந்திருக்கு அப்படின்றப்ப இங்கே வல்லினம் போடக்கூடாது. அதுவே இலையை இப்படி இருந்துச்சுனாக்கா இலையை பறித்தேன் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அந்த இடத்துல நாம் வல்லினம் போடணும், ஏன்னா ஐன்றது வெளிப்படையாக வந்திருக்கு. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது, சரிங்களா. ஸோ உகரத்தில் முடிகிற வினையெச்சமானது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். இங்கே பாருங்கள், பாட்டு பாடினால், இது என்னவா இருக்குது, இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். இது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஓகேங்களா. வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும். மற்றபடி ஒரு மென்தொடர் குற்றியலுகரமோ, ஏன் மென்தொடர், மெல்லினம் எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது, ஞெஞென்ன மெல்லின எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் ஞெஞென்ன நம்மென்ன இதுதான் வந்து மெல்லின எழுத்துக்களாம். இடைநிறுத்துக்கு என்னென்ன இருக்குது, எரல
வழலை. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நா இருக்கா, அப்போ இது வந்து ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். இங்கே வல்லினம் மிகாது. மென்று தீர்த்தான், செய்து பார்த்தான். இங்கேயே வல்லினம் வரலை. ஏன் அப்படின்னாக்கா இது ஒரு இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. இடைத்தொடர் அப்படின்னாக்கா எரலை வழலை. ஓகேங்களா? ஸோ வல்லினம் அப்படின்னாக்கா கசட தபர, மெல்லினம் அப்படின்னாக்கா ஜஞ்சனமன, இடையினம் அப்படின்னாக்கா எரலை வழலை. ஸோ இடைத்தொடர் குற்றியலுகரம்ன்றது என்ன அப்படின்னாக்கா அந்த இடையின எழுத்துக்கள் வந்து ஒரு குற்றியலுகரம் குசுடுத்துக்குறல முடிஞ்சது அப்படின்னாக்கா அதுதான் இடைத்தொடர் குற்றியலுகரம். அங்கே வல்லினம் மிகாது. ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்றபடி இடைத்தொடரோ மென்தொடரோ வந்தாக்கால் வல்லினம் மிகாது. எதுக்கு? வினையச்சம். சரிங்களா? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகைனா என்ன அப்படின்னாக்கா அந்த சொல்லு வந்து நமக்கு 3 காலத்துக்கும் பொருந்தி வரணும். ஓகேங்களா? வினைத்தொகை அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த வார்த்தையானது முக்காலத்திற்கும் பொருந்தி வருவது தான் வினைத்தொகை ஆகும். இப்போது எழுது பொருள் இருக்குங்களா? எழுதிய பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? அப்போ இது வந்து 3 காலத்திற்கும் பொருந்தி வந்துள்ளது. சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. அந்த மாதிரி அந்த வார்த்தை நீங்கள் சொல்லி பார்க்கணும். 3 காலத்துக்கும் வந்து பொருந்துச்சுன்னா என்ன அப்படின்னாக்கா மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா எழுதிய பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள் மீனிங் வருது. அதை 3 காலத்துக்கும் பொருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு வினைத்தொகை ஆகும். சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு அப்படின்னாக்கா அதுவுமே வந்து ஒரு வினைத்தொகை ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு வல்லினம் வராது. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். சரிங்களா? ஸோ அப்படி சொன்னார், அப்படி சொன்னார். இங்கே மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி அப்படின்னு அந்த வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். அதை தவிர மீதி படிகள் படின்ற எழுத்துல முடிஞ்சுது அப்படின்னாக்கா படின்ற நிலைமொழியானது படின்ற வார்த்தையில் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அங்கே வல்லினம் வராது. சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ அடுத்து இது என்ன வச்சுக்கோங்க. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகை தாய் தந்தை. உம்மை தொகை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா அப்படின்றது மறைந்து வரும். அப்படின்றது மறைந்து வந்தால் அது உம்மை தொகை ஆகும். சரிங்களா? என்ன இங்கே மறைந்து வந்திருக்கு? தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லணுமா? வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? ஸோ தாயும் தந்தையும் அந்த என்பது மறைஞ்சு வந்திருக்கு. இந்த இடத்துல ஏதாவது வல்லினம் வந்திருக்கா? தாய் தந்தைக்கு நடுவில் வல்லினம் வந்திருக்குனாக்கா வராது. வெற்றிலை பாக்கு நடுவில் வல்லினம் வந்திருக்குனாக்கா வராது. ஏன்னா உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ வல்லினம் மிகா இடங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டென்ட் கம்மி தான். இப்போ அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. எழுவாய் சொற்களை எடுத்து வல்லினம் வராது. அது, இது, எது ஆகிய சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் இதில் வந்து வல்லினம் மிகாது. ஈறுகெட்ட பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும். இது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ உருபு மறைந்து வந்தால் அது தொகை, வெளிப்படையாக வந்தால் அது தொடர்ன்னு சொல்லுவோம். அப்போது இங்கே இலை பறித்தேன், அப்போ ஐன்றது மறைந்து வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வல்லினம் போடக்கூடாது. அடுத்து இங்கே பாருங்க. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்றபடி மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தாக்கா அங்கே வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? வினைத்தொகைன்றது என்ன அப்படின்னாக்கா அந்த வார்த்தையானது 3 காலத்திற்கும் பொருந்தணும். 3 காலத்திற்கும் மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் வினைத்தொகை ஆகும். அப்படி, இப்படி, எப்படி இதை தவிர மீதி படி என்று முடியும் பிற சொற்களில் அடுத்து வல்லினம்ன்றது வரவே வராது. உம்மை தொகையில் வல்லினம் ஆகாது. ஓகேங்களா? உம்மைன்றது என்ன அப்படின்னாக்கா என்ற சொல்லானது, ஓகேங்களா, என்ற வார்த்தையானது அங்கே வந்து மறைந்து வந்திருக்கும். அப்போ தாயும் தந்தையும் சொல்லுவோம். அங்கே என்பது மறைந்து வந்துள்ளது. இது உம்மை தொகை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் வல்லினம் வராது. ஓகேங்களா? ஓகே. இப்போ 8th நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 9th நியூ புக்கில் 113 பாருங்கள். ஸோ நம்ம பார்த்த விஷயத்தை தான் திரும்ப பார்ப்போம். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ரிவிஷனாக தான் இருக்குமே. இங்கே பாருங்கள். வல்லினம் மிகா இடங்கள் அது, இது ஆகிய சுட்டுப்பெயர்களின் மீன் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே பார்த்தது தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது எது, எவை ஆகிய வினாப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அப்போது எந்த என்ற வினாப்பெயர்கள் பின் வல்லினம் மிகும். எது, எவை வல்லினம் மிகாது. அப்போது அது, இது, எது வல்லினம் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க.
எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஸோ குதிரை, குதிரை தாண்டியது. கிளி பேசும். ஓகேங்களா? ஸோ ஒரு நபருங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து ஒரு விலங்கோ ஒரு பொருளோ ஓகேங்களா ஒரு நபரையோ அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கும் அதை எழுவாய் தொடர்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து நமக்கு வல்லினம் வராது. அண்ணனோடு போ, எனது சட்டை, அதாவது 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. அதாவது 3ஆம் வேற்றுமை உருவு என்ன? இப்போது ஐன்றது 2ஆம் வேற்றுமை உருவு, ஆள் அப்படின்றது 3ஆம் வேற்றுமை உருவு. ஐ ஆள் கு இன் அது கண். சரிங்களா? ஸோ 2 3 4 5 6 7 மேம் இதை தாண்டி இன்னும் நிறைய உருவுகள் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக பேசிக்காக வந்து இது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து எல்லா இடத்துலையுமே ஐயாளுக்கு இன்னது கண் மட்டும் வச்சு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதை தாண்டி வேற்றுமை உருவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்லை, இன்னு, மேலு, கீழே அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பேசிக்காக ஐயாளுக்கும் இன்னது கண் இதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ண போகிறோமே. இங்கே பாருங்கள், 3ஆம் 6ஆம். ஸோ 3ஆம் வேற்றுமை உருவு என்ன? ஆள். 6ஆம் வேற்றுமை உருவு என்ன? அது. விரிகளில் அப்படின்னாக்கா வெளிப்படையாக வருது. ஓகேங்களா? விரிகளில் தொடர்களில் வந்தாக்கா அது வந்து வெளிப்படையாக இருக்கும் அப்படின்றப்ப வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், அண்ணனோடு போ, அண்ணனோடு போ, எனது சட்டை. ஓகேங்களா? ஸோ ஐ ஆள் கு இன்னது கண்ணா. ஸோ ஓடு அப்படின்றது 3ஆம் வேற்றுமை உருவில் ஒன்றா இருக்கும். சரிங்களா? ஓடு நீங்கள் அந்த வேற்றுமை உருவுகள் அந்த இலக்கணம் டாபிக் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சிருக்கும். சரி, வேணா ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம வந்து வேற்றுமை உருவுகள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கும். இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னாக்கா 8th நியூ புக்கு 2nd டேர்மில் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 16 இருக்குது. வேற்றுமை சொல்லிட்டு இருக்கும். இதில் முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை சொல்லுவோம். ஸோ முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் நமக்கு வந்து இது கிடையாது. ஓகேங்களா? அதாவது வேற்றுமை உருவு என்பது கிடையாது. சரிங்களா? ஓகே, 2ஆம் வேற்றுமை உருவுனாலே ஐ தான். 2ஆம் வேற்றுமை உருவு அப்படின்றது ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3ஆம் வேற்றுமை உருவுனாக்கா ஆள் ஆண் ஒடு ஓடு. சரிங்களா? 3ஆம் வேற்றுமை உருவுகள் என்ன அப்படின்னாக்கா ஆள் ஆண் ஒடு ஓடு. சரிங்களா? 4ஆம் வேற்றுமை உருவுனாலே வந்து கு. சரிங்களா? 4ஆம் வேற்றுமை உருவு என்ன? கு. 5ஆம் வேற்றுமை உருவுன்றது இன் இல். சரிங்களா? இன் இல் அப்படின்றது 5ஆம் வேற்றுமை உருவில் வரும். அடுத்து 6ஆம் வேற்றுமை உருவுன்றது என்ன அப்படின்னாக்கா அது ஆது ஆ, அது ஆது ஆ. 7ஆம் வேற்றுமை உருவுன்றது கண்ணு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உருவுகளும் வந்து இதுக்கு இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ இது என்னென்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை என்ன? ஐ. 3ஆம் வேற்றுமை உருவு ஆள் ஆண் ஒடு ஓடு. 4ஆம் வேற்றுமை உருவு கு. 5ஆம் வேற்றுமை உருவு இன்னு இல்லு. 6ஆம் வேற்றுமை உருவு அது ஆது ஆ. 7ஆம் வேற்றுமை உருவுன்றது கண்ணு. அப்புறம் மேலு கீழு காலு இல்லு இடம். இது எல்லாமே நமக்கு 7ஆம் வேற்றுமை உருவுகள் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகேங்களா? மொத்தம் நமக்கு வந்து 8 வேற்றுமை இருக்கும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து வேற்றுமை உருவு இருக்காது. 2ஆம் வேற்றுமை உருவுனா வந்து ஐ. 3ஆம் வேற்றுமை உருவு ஆள் ஆண் ஒடு ஓடு. 4ஆம் வேற்றுமை உருவு கு. 5ஆம் வேற்றுமை உருவு இல்லு இன்னு. 6ஆம் வேற்றுமை உருவு அது ஆது ஆ. 7ஆம் வேற்றுமை உருவு கண்ணு. ஓகேங்களா? ஓகே, அப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த வேற்றுமை உருவுன்றதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ எங்கே பாருங்கள். ஸோ அண்ணனோடு இங்கே இருக்குங்களா? அண்ணனோடு போ. அப்போ 3ஆம் வேற்றுமை உருவு என்னது? ஆள் ஆண் ஒடு ஓடுன்னு பார்த்தோமா? அப்போ இங்கே வந்து ஓடு அப்படின்ற மாதிரி 3ஆம் வேற்றுமை உருவு இருக்குது. அந்த 3ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சுனாக்கா அங்கே வல்லினம் வராது. எனது சட்டை அது, அது என்பது 6ஆம் வேற்றுமை உருவு. அங்கே வல்லினம் வருமானாக்கா வராது. ஓகேங்களா? அடுத்தது விழி தொடர்களில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள், மகளே தா அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அங்கே வந்து நம்ம வந்து நீண்டு ஒலிப்போம். தந்தையே பாருங்கள், மகளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏ சவுண்டானது நீண்டு ஒலிச்சு அப்படின்னாக்கா அதுதான் விழித்தொடர்னு சொல்லுவோம். அங்கே வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. சரிங்களா? ஸோ சிரிப்பு பையன் அப்படின்றது ஒரு பெயரானது. இது வந்து நமக்கு ஒரு முற்று பெறாத ஒரு வார்த்தை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போது வந்த சிரிப்பு பெயரெச்சம், பார்த்த பையன் பெயரெச்சம். இங்கே வல்லினம் வராது. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் வருமானாக்கா வராது. நாடு கண்டான். ஸோ நாட்டை இது என்ன சொல்லலாம்? நாடு கண்டான், நாடை கண்டான். ஓகேங்களா? ஐ அப்படின்றது மறைந்து வந்திருக்கு.
கூடு கட்டு, கூடை கட்டு. ஓகேங்களா? அப்போ ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அது வந்து தொகைன்னு சொல்லுவோம். வெளிப்படை வந்தாக்கால் அது வந்து தொடர்ன்னு சொல்லுவோம். அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமை தொடர் அப்படின்னாக்கா வல்லினம் மிகும். சரிங்களா? படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. அதாவது அப்படி, இப்படி, எப்படி இதை தவிர மீது எந்த இது வந்தாலும் அங்கே வல்லினம் வராது. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. சரிங்களா? வியங்கோல்னாலே வந்து கா, இய, இயர் போன்ற வார்த்தைகள் முடிஞ்சாக்கா அது வந்து வியங்கோல் வினைமுற்று சொல்லுவோம். ஸோ வாழ்க தமிழ், வருக தலைவரே. அப்போ வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன் இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது நமக்கு அந்த சென்டென்ஸில் திருவள்ளுவர் செல்வன்றது கொடுத்துட்டு அது வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸில் வந்து இந்த பேரை கொடுத்துட்டும் வந்து நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? வினைத்தொகையினாலே வந்து முன்பு காலத்திற்கும் பொருந்தி வருவதும். அப்போ குடி தண்ணீர், குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர். வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை. திருவளர் செல்வன், வளர்ந்த, வளர்கின்ற, வளரும் அப்படின்ற மாதிரி 3 காலத்துக்கும் பொருந்துச்சுனாக்கா அதை வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 8, 10 ஆகிய எண்களை தவிர பிற எண்ணு பெயர்கள் பின் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய், தந்தை, இரவு, பகல். ஓகேங்களா? அங்கே வல்லினம் மிகாது. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற எண்ணு சொற்களின் பின் என்ற போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அப்போ அன்று, இன்று, என்று, அப்படி, இப்படி, எப்படி, அது, இது, எது அப்படி இது ஒரு இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது, இது, எது, அப்படி, அப்படி, இப்படி. ஓகேங்களா? ஸோ சாரி, அப்படியில் வந்து வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஓகே. அப்போ அது, இது, எது, அன்று, இன்று, என்று அங்கெல்லாம் வந்து வல்லினம் வராது. ஆவது, அடா, அடி போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இங்கே பாருங்க, அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது, ஆவது, அவராவது, தருவதாவது வல்லினம் வராது. யாரடா சொல், அடான்னு வந்தாக்கா வல்லினம் வராது. ஏனடி, அடின்னு வந்தாலும் வல்லினம் வராது. கம்பரை போன்ற கவிஞர் யார், போன்ற. சரிங்களா? ஸோ போன்ற என்ற சொல்லுக்கு பின் வல்லினம் மிகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போன்றன்ற வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அன்று, என்று, ஆவது, அடா, அடி, போன்ற அப்படியே நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஒரு டைம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. அன்று, இன்று, என்று. ஓகேங்களா? ஸோ அன்று, இன்று, என்று வல்லினம் மிகாது. அடுத்தது ஆவது, அடா, அடி, போன்ற போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் வரவே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு வல்லினம் எங்கெங்கே வருன்றதை நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். அதற்கு, இதற்கு, எதற்கு வல்லினம் வராது. ஓகேங்களா? அடுத்தது அந்த, இந்த, எந்த, அதாவது இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும் இடங்கள். நம்ம ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அதற்கு, இதற்கு, எதற்கு வல்லினம் மிகும். அப்புறம் அந்த, இந்த, எந்த வல்லினம் மிகும். ஓகேங்களா? இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும். இதை தாண்டி வேறு எது வந்தாலும் அங்கே வல்லினம் வராது. ஓகேங்களா? ஸோ அப்படி, இப்படி, எப்படி அங்கே வல்லினம் மிகும். அப்போ இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வல்லினம் மிகும் இடங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதை தாண்டி வேறு எது வந்தாலும் அங்கே வல்லினம் வராது. ஏன்னா இதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது, இது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி வேறு எது வந்தாலும் அங்கே வல்லினம் வராது. 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? 3, 5, 6 இங்கெல்லாம் வந்து நமக்கு வல்லினம் வருமானாக்கா வராது. இங்கே பாருங்கள், என்னோடு சேர். ஓகேங்களா? ஸோ 3ஆம் வேற்றுமை உறுப்பு என்னென்னு பார்த்தோம்? ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதெல்லாம் நமக்கு 3ஆம் வேற்றுமை உறுப்பு. ஓகேங்களா? 5ஆம் வேற்றுமை உறுப்பு நம்ம என்னென்னு பார்த்தோம்? இன்னு, இல்லுன்னு பார்த்தோமா? 5ஆம் வேற்றுமை உறுப்புனாலே இன்னு, இல்லு. ஓகேங்களா? அடுத்து 6ஆம் வேற்றுமை உறுப்புன்றது என்ன பார்த்தோம்? அது, ஆது. அடுத்தது ஆ. இதெல்லாம் நமக்கு 6ஆம் வேற்றுமை உறுப்பு. இந்த மாதிரி 3ஆம் வேற்றுமை உறுப்பு, 5ஆம் வேற்றுமை உறுப்பு, 6ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருது பார்த்தீங்களா? அதை தான் வந்து தொடர்ன்னு சொல்லுவோம். அங்கெல்லாம் நமக்கு வல்லினம் வராது. ஸோ என்னோடு சேர். இங்கே என்ன இருக்குது? 3ஆம் வேற்றுமை உறுப்பு. மரத்தில் இருந்து, இல், மரத்தில் இருந்து. ஓகேங்களா?
அங்கேயும் நமக்கு வல்லினம் வராது. அதாவது இன் இல். ஓகேங்களா? ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குரங்கினது குட்டி அதுன்றது வந்துருக்குங்களா? ஸோ அங்கே வல்லினம் வராது. 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. 2, 4 வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகும். சரிங்களா? மிகும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த தொடரில் 2, 4 வந்து மிகும், 3, 5, 6 மிகாது. ஸோ கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், 2, 3, 4, 5 வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. ஓகே, இப்போ 2, 4 தொடரில் மிகும்னாக்கா கண்டிப்பாக வந்து தொகையில் மிகாது. ஓகே, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3, 5 இருக்குங்களா? அப்போ வந்து 3, 5 என்பது தொகையிலையும் மிகாது, தொடர்லையும் மிகாது. ஓகேங்களா? ஸோ 3, 5 என்பது வேற்றுமை தொகையிலையும் மிகாது, தொடர்லேயும் நமக்கு வல்லினம் வராது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தமிழ் படி. சரிங்களா? ஸோ தமிழ் படி, இங்கே ஐ என்பது மறைந்து வந்திருக்கு. அப்போ இங்கே வல்லினம் வருமானாக்கா வராது. ஏன்னா இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. கைத்தட்டு 3ஆம் வேற்றுமை உருவு என்னென்னது? ஆள், ஆண், ஒடு, ஓடு. கையால் தட்டுன்னு சொல்லுமா? அப்போ 3ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. ஸோ 3ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தாலும் வல்லினம் வராது, மறைந்து வந்தாலும் வல்லினம் மிகாது. அடுத்தது வீடு சென்றால், வீட்டுக்கு சென்றால். ஓகேங்களா? அப்போ 4ஆம் வேற்றுமை உருவான கூ என்பது மறைந்து வந்திருக்கு, அங்கே வல்லினம் வராது. கரை பாய்ந்தான். ஸோ கரையினிருந்து. ஓகேங்களா? ஸோ இருந்து, இருந்து அப்படின்றது வந்து இன் இல் இருந்து. இதெல்லாம் நமக்கு 5ஆம் வேற்றுமைக்கான உருபுகளாகும். சரிங்களா? ஸோ மரத்தில் இருந்து, மரத்தில் இருந்து. ஓகேங்களா? அதனால தான் யோசித்தேன் முன்னாடியே. ஓகேங்களா? அப்போ 5ஆம் வேற்றுமை உருபுன்றது இன்னு இல்லை இருந்து. இதெல்லாம் வந்தாக்கா 5ஆம் வேற்றுமை உருபு. ஓகேங்களா? இப்போ கரையிலிருந்து பாய்ந்தான். அப்போ இங்கே என்னது? 5ஆம் வேற்றுமை உருவான இருந்து என்பது மறைந்து வந்திருக்கு, மறைந்து வந்தால் அங்கே வல்லினம் மிகாது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2, 4 வேற்றுமை தொடரில் மிகும், தொகையில் மிகாது. 2, 4 வெளிப்படையாக வந்துச்சுனாக்கா வல்லினம் மிகும், வெளிப்படையாக வரலனாக்கா வல்லினம் மிகாது. இது செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 3, 5 அப்படின்றது அது தொடராக இருந்தாலும் மிகாது, தொகையாக இருந்தாலும் மிகாது. 3, 5ன்றது தொடராக இருந்தாலும் மிகாது, தொகையாக இருந்தாலும் மிகாது. மேம் தொடர்னா என்ன, தொகை என்னன்னு அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. நான் நிறைய டைம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? வெளிப்படையாக வந்துச்சுனாக்கா தொடர், மறைந்து வந்தால் அது தொகையாகும். சரிங்களா? இதெல்லாம் நாங்கள் எப்படி கெஸ் பண்ணுறது? அதுக்கு தான் நீங்கள் என்ன சொல்லணும், அந்த உருபுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை உருபுனா என்ன? ஐ. 3ஆம் வேற்றுமை உருபுனா என்ன? ஆள், ஆண், ஒடு, ஓடு. 4ஆம் வேற்றுமை உருபுனா என்ன? கூ. 5ஆம் வேற்றுமை உருபுனா இன்னு இல்லை இருந்து. 6ஆம் வேற்றுமை உருபு அது, ஆது, ஆ. 7ஆம் வேற்றுமை உருபு கண்ணு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மேலு, கீழு, காலு, இல்லு, இடம் இதெல்லாமே நமக்கு 7ஆம் வேற்றுமை உருபில் அடங்கும். அப்போது அந்த எந்த வேற்றுமை உருபு இந்த வார்த்தையில் நம்ம போட்டால் கரெக்டாக வருமோ அப்போ அந்த இடத்துல அந்த தொடர் தான் இருக்கும். ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை தொடரோ 2ஆம் வேற்றுமை தொகையோ அந்த மாதிரி தான் இருக்குமே. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிலைமொழி உயர்திணை அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. நிலைமொழியானது உயர்திணையாக இருந்துச்சுனாக்கா, நிலைமொழியானது உயர்திணை அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், தலைவி, தொண்டர். ஸோ இங்கே வந்து உயர்திணை, உயர்திணைனாலே என்னது? ஒரு மனிதரை குறிக்கிறது தான். தலைவின்றது ஒரு பெண்ணை குறிக்கிறது, தொண்டர் அப்படின்றது ஒரு ஆணை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ தொண்டர். ஓகேங்களா? அது ஆண்பாலே இருக்கலாம், பெண்பாலே இருக்கலாம். ஆனால் வந்து ஏதோ ஒரு மனிதனை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமொழியில் உயர்திணையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வல்லினம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து அந்த வாக்கியமாக நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சால, தவ, தடக்குழ இந்த உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் பார்த்தோம். அப்போ இதை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் வராது. ஓகேங்களா? ஸோ உரிச்சொற்கள்னால் என்னென்னு தெரியணும்ல. சால, தவ, தட, குழ, நனி, கடி, உரு இதெல்லாமே நமக்கு உரிச்சொற்கள் ஆகும். சால, தவ, தட, குழ, நனி, கடி, உரு இதெல்லாமே என்னது? உரிச்சொற்கள் சொல்லலாம். அதில் இந்த சால, தவ, தட, குழ அப்படின்றதுக்கான உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இதை தவிர வேறு எதுவும் வந்தாலும் வல்லினம் வராதுப்பா. அடுத்தது அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகவே மிகாது. சரிங்களா? அடுக்கு தொடர், இரட்டை கிளவி தெரியுங்கள. அடுக்கு தொடர் இரட்டை கிளவின்றது என்னன்னாக்கா 2 முதல் 3 முறை அடுக்கி வரும். பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடராகும். பிரித்தால் பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிளவி என்றும் பொருள்படும். இங்கே பாருங்க, பார் பார் இது வந்து ஒரு அடுக்கு தொடர். இதை பிரித்தால் நமக்கு பார் அப்படின்றது ஒரு பார்க்குற ஒரு பொருளை குறிக்கின்றது. அப்போ பிரித்தால் பொருள் தருகின்றன. சலசல இது வந்து இரட்டை கிளவி.
இதை பிரித்தோம்னாக்கா சல அப்படின்றது மட்டும் இருந்தாக்கா பொருள் தருமானாக்கா தராது. இந்த மாதிரி ஒரே வார்த்தையானது ரிப்பீட் ஆச்சுனாக்கா அந்த இடத்துல நமக்கு வல்லினம் வராது. கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்பொழுது வல்லினம் மிகாது. கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்பொழுது வல்லினம் மிகாது. அப்போது இங்கே பாருங்கள், கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள், ஓகேங்களா. ஸோ இங்கே வாழ்த்துக்கள் அப்படின்னு போடலாம்னாக்கா போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ கல் அப்படின்ற ஒரு அக்ரிணை பன்மை வர்றப்ப, அக்ரிணைனா என்ன, அது உயிருள்ள தவிர மற்றபடி உயிரற்றதை குறிக்கின்றது. அப்புறமேட்டுக்கா விலங்குகளை குறிப்பது, இதெல்லாமே நமக்கு அக்ரிணை சொல்லும். உயர்திணை என்றது மனிதர்களை குறிக்கிறது மட்டும்தான் உயர்திணை. அதை தாண்டி மனிதர்களை தவிர வேறு எதை குறித்தாலும் அது அக்ரிணை தான். அந்த அக்ரிணை பன்மையாக இருந்துச்சுனாக்கா அக்ரிணை பன்மை விகுதி, ஏன்னா விகுதினா இதுதான் விகுதி, பகுதி விகுதின்ற மாதிரி சொல்லுமா. ஸோ விகுதி பெற்று வர்றப்ப அங்கே அந்த இது வல்லினம் வராது. கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள், இப்படி தான் நம்ம சொல்லணும். அடுத்தது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களை வர அவற்றோடு கல் விகுதி சேரும்பொழுது வல்லினம் வராது. என்ன சொல்கிறாங்க, ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களை வரும்பொழுது, ஐகார வரிசை இப்பு ப்ளஸ் ஐ, ஓகேங்களா, இது சேர்ந்து உயிர்மை எழுத்தான பை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது தனித்து வரும். ஓரெழுத்து சொற்களாக வரும்பொழுது அது கூட கல் சேர்றப்ப அங்கே வல்லினம் வராது. பைகள், கைகள் அப்படின்னு தான் சொல்லணும், ஓகேங்களா. ஸோ 9th கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஒரு கிளான்ஸ் கடகன்னு பார்த்துக்கோங்க. அது இது வல்லினம் மிகாது. அது இது எது வல்லினம் மிகாது. எவை வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது. அடுத்தது 3, 6 வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது, ஓகேங்களா ஆஃபீஸர். 2, 4 வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகும். அதுவே 3, 6 வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது, சரிங்களா. இங்கே பாருங்கள், இங்கே என்ன பார்த்தோம், 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் வராது, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே 3, 6 மட்டும் இருக்குது. அப்போ 3, 5, 6 இது 3த்துலேயுமே நமக்கு தொடர்களில் வல்லினம் மிகாது, ஓகேங்களா. ஸோ இங்கே எழுதுன பாருங்கள், 2, 4 வேற்றுமை தொடரில், ஓகேங்களா, 2, 4 வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும். 3, 5, 6 வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது. 3, 5 அப்படின்றது அது ஒரு தொகையாக இருந்தாலும் வல்லினம் மிகாது, தொடராக இருந்தாலும் வல்லினம் மிகாது. ஸோ இதுதான் நமக்கு இது வரைக்கும் பார்த்தது. இது நோட் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். படிச்சுக்கிட்டிங்களா? இது படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெளித்தொடரில் வல்லினம் மிகாது, ஓகேங்களா. ஸோ அந்த ஏ அப்படின்ற சவுண்டானது நீண்டு வரப்போ அங்கே வல்லினம் வருமானாக்கா வராது. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அப்போ சிரிப்பு, பையன் அப்படின்றதுலாம் ஒரு பெயரை குறிக்கின்றன. இங்கே நமக்கு வல்லினம் வருமானாக்கா வராது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகை, சரிங்களா. ஓகே, நான் சொல்லிட்டேன். 2, 4ன்றது தொடரில் வல்லினம் மிகும். 2, 4 தொகையில் வல்லினம் மிகாது. இதில் மிகுந்துச்சுனாக்கா அப்போ தொகையில் மிகாது, சரிங்களா. ஓகே, படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது, சரிங்களா. ஸோ அப்படி, இப்படி, எப்படி தவிர வேறு மாதிரி படின்னு சொல்லிட்டு முடிஞ்சாக்கா அங்கே வல்லினம் வராது. வேங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் வராது, ஓகேங்களா. வாழ்க, வருக வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன் இதெல்லாமே வினைத்தொகை, இங்கே வல்லினம் வராது. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களுக்கு அப்புறமேட்டுக்கா வல்லினம் வருமானாக்கா வராது. ஸோ 8, 10 எண்ணு பெயர்கள் மட்டும்தான் வல்லினம் மிகும். அதை தாண்டி வேறு என்ன எண்ணு பெயர்கள் வந்தாலும், அப்படின்னா 1, 2, 3, 4 அந்த மாதிரி எது வந்தாலும் வல்லினம் வராது. ஒரு புத்தகம், 3 கோடி வல்லினம் மிகவே மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ தாயும் தந்தையும், என்பது மறைந்து வந்தால் அது உண்மை தொகை, அங்கே வல்லினம் வரவே வராது. அடுத்தது அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற எண்ணு சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற, அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற, சரிங்களா. அடுத்தது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வல்லினம் மிகும் இடங்கிறது பார்த்தீங்களா, அதற்கு, இதற்கு, எதற்கு, அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்புறமேட்டுக்கா வல்லினம் மிகும். இதை தாண்டி வேறு எது வந்தாலும் வல்லினம் மிகாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, அவ்வாறு பேசினான், அத்தகைய பாடங்கள், அப்போதைய பேச்சு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை, நேற்றைய, இன்றைய, நாளையெல்லாம் வல்லினமே மிகவே மிகாது.
அடுத்தது ஸோ இதெல்லாம் அந்த குழப்பம் வேணாம், நான் உங்களுக்கு தெளிவாக வந்து என்ன ஏதுன்ட்டு நான் இங்கே எழுதிட்டேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நிலைமொழி உயர்திணையாக அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஸோ நிலைமொழியில் உயர்திணையாக இருந்துச்சுனாக்கா அங்கே வல்லினம் வந்து வரவே வராது. அடுத்தது உரிச்சொற்கள் பொறுத்தவரைக்கும் சால தவ தடக்குழ என்னும் உரிச்சொற்கள் தவிர ஏனைய உரிச்சொற்கள் வந்துச்சுனாக்கா அங்கே வல்லினம் மிகாது. ஏன்னா சால தவ தடக்குழ என்ற உரிச்சொற்கள் கம்பரமேட்டுக்கா மட்டும்தான் வல்லினம் மிகுமே. அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. அடுத்து கல் என்ற அக்ரிணை பன்மையில் வல்லினம் மிகாது. அப்புறம் ஐகார வரிசை, ஓகேங்களா, உயிர்மை ஓரெழுத்து சொல்லாக இருந்துச்சுனாக்கா அங்கே கல் என்ற விகுதி சேரும்பொழுது வல்லினம் வரவே வராது. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. அடுத்து 7th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 62 பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்ததான் பார்க்க போகிறோம், நம்ம பெருசாலாம் இருக்காது. ஓகேங்களா? 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். வல்லினம் மிகா இடங்கள். ஸோ வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த என்பன ஒரு முற்று பெறாத வினைச்சொற்கள். இத்தகைய சொற்கள் பெயரை கொண்டு முற்று பெறும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெயரெச்சம் சொல்லுவோம். ஸோ முற்று பெறாத ஒரு வினைச்சொல்லானது ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்த என்பது ஒரு வினைச்சொல். ஓகேங்களா? அது வந்து ஒரு வினை. அது வந்து எதை கொண்டு முடிஞ்சிருக்கு? ஒரு பெயரை, குழந்தை என்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ அதுதான் பெயரெச்சம். அப்போ பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுமானாக்கா மிகாது. பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், வல்லினம் மிகவே மிகாது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ வந்த குழந்தை. இங்கே பாருங்க, உடைந்த பலகை. உடைதல் என்பது ஒரு செயல், அது வந்து பலகை என்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து பெயரெச்சமாகும், வல்லினம் மிகாது. செய்த பணி, கிழிந்த துணி, காய்ந்த கட்டை, இங்கெல்லாம் வல்லினம் வருமானாக்கா வரவே வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு பெயரெச்சம் ஆகும். சரிங்களா? ஓகே, இதில் இவ்வளோதான் நம்ம கண்டென்ட்டு. அடுத்தது பாருங்கள், 9th ஓல்டு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 26. இங்கே பாருங்கள், வல்லினம் மிகா இடங்கள். அது, இது, அவை, இவை, வல்லினம் வரவே வராது. அது, இது, எது, அவை, இவை, எவை, வல்லினம் வரவே வராது. ஆஃபீஸர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது, இது, எது, அவை, இவை, எவை, இதெல்லாம் வல்லினம் வரவே வராது. ஆ, ஏ, ஓ என்னும் வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகாது. அவனா, அவனா சென்றான், அவனோ பேசினான், அவனே சிரித்தான், இந்த மாதிரி ஒரு வினா எழுத்து இருக்குல்ல. ஏன்னா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு சொல்லிட்டு வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. அதில் இந்த ஆ, அடுத்தது ஏ, அப்புறம் ஓ, இந்த ஆ, ஓ, ஏ இருக்குது பார்த்தீங்களா? இந்த வினா எழுத்துக்களுக்கு பின் வல்லினம் வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகேங்களா? ஆ, ஓ, ஏ போன்ற வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகவே மிகாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து வல்லினம் மிகும் இடங்களில் பார்த்துருக்கோம். ஏ என்ற எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். எப்பையன், ஓகேங்களா, எச்சட்டை அப்படின்ற மாதிரி பார்த்தோமா? ஸோ அங்கே வல்லினம் மிகும். மற்றபடி இந்த ஆ, ஓ, ஏ போன்ற வினா எழுத்துக்கள் பின் வல்லினம் மிகாது. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்க, அவனா, அவனோ, அவனே அப்படின்ற மாதிரி வரப்ப அங்கே வல்லினம் வராது. அடுத்து பாருங்க, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. சரிங்களா? ஸோ மலர் பூத்தது, வண்டு பறந்தது. எழுவாய் தொடர்ன்றது என்ன அப்படின்னாக்கா அது வந்து ஏதோ ஒரு வினையோடு முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மலர் பூத்தது, அப்போ எழுவாய் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. வண்டு பறந்தது, வண்டு பறந்து எழுவாய் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க, அதுதான் எழுவாய் தொடர். அங்கே வல்லினம் மிகாது. அத்தனை, இத்தனை, எத்தனை ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா அதற்கு, இதற்கு, எதற்கு அந்த மாதிரி விஷயங்கள், அந்த, இந்த, எந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டாலே அதை தாண்டி வேறு எது வந்தாலும் வல்லினம் மிகாதுன்றது நீங்கள் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அத்தனை படங்கள், இத்தனை பறவைகள், எத்தனை காக்கைகள், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ ஊறுகாய், ஊர்ந்த காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. அப்போ 3 காலத்துக்கும் அந்த வார்த்தை பொருந்துதா? அப்போ அது வினைத்தொகை. ஸோ வினைத்தொகையில் வல்லினம் வராது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. கபிலரும் பரணரும், என்பது மறைந்து வந்திருக்கு. இரவும் பகலும், என்பது மறைந்து வந்திருக்கு. அப்போ உம்மை தொகை, அங்கே வல்லினம் வராது. அடுத்தது 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா? ஸோ 2 4 தொடரில் வல்லினம் மிகும், தொகையில் வல்லினம் மிகாது. எது? 2 4. அடுத்தது 3ஆம் வேற்றுமை உருபுகளின் பின் வல்லினம் மிகாது. சரிங்களா? ஸோ 3 5 அப்படின்றது அது வந்து தொடர்லையும் மிகாது, தொகையிலையும் மிகாது. கரெக்டுங்களா? ஓகே, தொடர்லையும் மிகாது, தொகையிலையும் மிகாது. அடுத்து 8 10 ஆகிய எண்ணு பெயருக்கு தவிர
பிற எண்களுக்கு பின் வல்லினம் வருமானாக்கா வராது. 1 கொடு, 2 பேர், வல்லினம் வரவில்லை. வியங்கோல் வினைமுற்று பின் வல்லினம் வராது. வாழ்க தமிழ், வாழிய பல்லாண்டு, ஈய, ஸோ க, இய, ஈயர் இதெல்லாமே நமக்கு வியங்கோல் வினைமுற்றுக்கான வார்த்தைகள். சரிங்களா? ஸோ ஈயன்றதுக்கா அப்போ இது வியங்கோல் வினைமுற்று, அப்போ அங்கே வல்லினம் போடக்கூடாது. இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. ஸோ சலசல, பாம்பு பாம்பு வல்லினம் மிகாது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர பிற பெயரெச்சங்கள் பின் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஸோ பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகாது. அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? கற்ற சிறுவன். ஓகேங்களா? ஸோ கற்றல் என்பது ஒரு வினை, சிறுவன் என்ற பெயரை கொண்டு முடிஞ்சது. அப்போ ஒரு வினை சொல்லானது பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம், அங்கே வல்லினம் வராது. சிறிய பெண். ஓகேங்களா? சிறிய பெண் அப்படின்றது நமக்கு வல்லினம் மிகாது. சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது 10th ஓல்டு. ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான் நம்ம அகைன் திரும்ப திரும்ப ரிவிஷனாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 10th ஓல்டில் பாருங்கள் பேஜ் நம்பர் 144 இருக்குது. ஸோ வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. விடுகணை, விரிசுடர், தோய் தயிர், பாய்புலி இதெல்லாமே நமக்கு வினைத்தொகை, இங்கே வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. காயும் கனியும், தாயும் தந்தையும், முத்தும் பவளமும் அப்படின்ற மாதிரி இருக்கான். அப்போது ஓமை தொகையில் வல்லினம் மிகும், உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது 2ஆம் வேற்றுமை தொகையில். சரிங்களா? ஸோ 2 4 வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், தொகையில் வல்லினம் மிகாது. 3 5 தொகை தொடர் ரெண்டுத்துலையுமே நமக்கு வல்லினம் வரவே வராது. சரிங்களா? அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோன்னாக்கா 6ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் வராது. 6ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் வராது. ஸோ நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிவிஷன் ஆகும்னு சொல்கிறேன், நான் உங்களுக்கு அகைன் சொல்லிகிட்டே இருக்கேன். வேங்கோல் வினைமுற்று அடுத்து வல்லினம் வராது. கற்க கசடர, வளர்க சிந்தனை, வாழ்க தமிழ், காண்க படம், க இய இயல் அந்த மாதிரி முடிஞ்சாலே அங்கே வல்லொற்று வராது. விழித்தொடரை அடுத்து வரும் வல்லினம் மிகாது. முருகா கேள், கண்ணா சொல், கிளியே தா, அண்ணா பேசு அந்த மாதிரி விழித்து சொல்கிற இடத்துல நமக்கு வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. அவை இவை என்னும் சுற்றுச்சொற்கள், எவை என்னும் வினாச்சொற்கள் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. சரிங்களா? அப்போ அவை இவை எவை அப்படின்றதுல வல்லினம் வராது. அவை பறவைகள், இவை சட்டைகள், அவை தடங்கள், எவை படங்கள். ஓகேங்களா? அது இது ஆகிய சுற்றுச்சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அதை நான் என்ன சொல்லியிருக்கேன், அது இது எது, அவை இவை எவை இங்கெல்லாம் வந்தாலே நமக்கு வல்லினம் மிகாது. ஓகேங்களா? நிறைய நம்ம பார்த்தோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெயரெச்சத்தொடர், வினைச்சத்தொடர், படித்து என்பது போல வந்தோட குற்றியல் ஒரு சொல் அல்லாதவை ஆகியவற்றை அடுத்து வரும் வல்லினம் மிகாது. அதாவது பெயரெச்சத்தொடர் வந்த கயல்விழி, தைத்த சட்டை. ஓகேங்களா? ஸோ வந்து தந்தான், செய்து பார்த்தான் இந்த மாதிரி அந்த வந்த, தைத்த, வந்து, செய்து இந்த மாதிரி வந்தாலே அங்கே கண்டிப்பாக வல்லினம் என்பது வரவே வராது. ஏன்னா இது பெயரெச்சத்தொடர். ஓகேங்களா? வந்த கயல்விழி, சரி இது வினையெச்சத்தொடர். ஏன்னா ஒரு வினையெச்சமானது ஒரு பெயரை கொண்டு முடிச்சிருக்கு, அப்போ வினையெச்சத்தொடர். தைத்த சட்டை இதுவும் நமக்கு ஒரு வினையெச்சத்தொடர் தான். ஓகேங்களா? ஸோ தைத்த என்ற ஒரு வினையானது சட்டை என்ற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து தந்தான் இதுவும் நமக்கு பெயரெச்சத்தொடர், அதாவது வினையெச்சத்தொடர். வந்து என்ற வினையெச்சமானது வினைச்சொல்லானது தந்தான் என்ற பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம் ஆகும். செய்து பார்த்தான். ஓகேங்களா? ஸோ வந்த, தைத்த, வந்து, செய்து இந்த மாதிரி வந்தாலே அது நமக்கு வல்லினம் வரவே வராது. ஓகேங்களா? புரியுதுங்களா ஆஃபீஸர்? அடுத்து எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஸோ கண்ணகி, தங்கை, பூவிழி, பால்பாண்டி இந்த மாதிரிலாம் பேரெலாம் வச்சு ஒரு எழுவாய் அந்த மாதிரிலாம் வந்தாலே அங்கே கண்டிப்பாக நமக்கு வல்லினம் வரவே வராது. சரிங்களா? ஓகே, இவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் உங்களுக்கு அந்த டேட்டா மைண்டில் இருக்குமே. ஏன்னா நமக்கு இந்த வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கொஞ்சம் டேட்டாஸ்ன்றது கொஞ்சம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நிறையவே இருக்குது. ஸோ அது எங்கெங்கே இருக்குது அதை ஒரு டைம் நான் ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அப்பப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ ரிவிஷன் மட்டும்தான், திருப்புதல் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சரு எப்பயுமே மைண்டில் வச்சுருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், நம்ம வந்து இந்த டாபிக்ன்றது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.